ஹலோ! ஒரு சூப்பர் டேஸ்டி ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யலாமா? இதுக்கு ஃபர்ஸ்ட்டு பாஸ்தாவ வேக வச்சுக்கணும். ஒரு அகலமான பேன்ல தண்ணி கொதிக்க வச்சு, அதுல சால்ட் 1 டீஸ்பூன் ஆயில் ஊத்தி, பாஸ்தாவ போட்டு குக் பண்ணணும். குக் பண்ணிட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க. அந்த பாஸ்தா வேக வச்ச தண்ணியும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒயிட் சாஸ் பண்ணலாம். இதுக்கு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு பொடியா நறுக்குன பூண்டு போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் மைதா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மைதாவோட ஸ்மெல் போகணும். அடுத்து 1 கப் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இத நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லன்னா கட்டி பிடிக்கும். இப்ப நல்லா ஸ்மூத்தா ஒரு சாஸ் மாதிரி வரும். இப்ப கொஞ்சம் சால்ட், சீஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்ல கிரீமியா ஆகும். இப்ப நம்ம ஃப்ளேவருக்கு தேவையான சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் பவுடர், பாஸ்தா சீசனிங், ஹெர்ப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பேன்ல பட்டர் ஆட் பண்ணி பொடியா நறுக்குன பூண்டு, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணி வதக்குங்க. அடுத்து மஷ்ரூம், கேப்சிகம், ஸ்வீட் கார்ன் இது எல்லாமே ஆட் பண்ணி வதக்குங்க. கூட கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்ச பாஸ்தாவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த ஒயிட் சாஸ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது கூட தேவைன்னா நம்ம அந்த பாஸ்தா வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லைங்களா? அத ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சியா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சீஸ் கூட இந்த நேரத்துல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க சூப்பர் கிரீமி டேஸ்டி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. ரெசிபிய சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈஸி ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு சேனல ஃபாலோ பண்ணுங்க.